முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள், அப்படி முரட்டு அடிமை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க. அவர் அதுக்கெல்லாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே கூட்டணியே ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறதுன்ட்டு இன்னைக்கு செல்ல பிறந்தகை அதை கண்டிச்சிருக்கிறாரு. அவங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருப்பது, எங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் நாங்கள் மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வெளியில வந்தே பேசுகிறார்கள். இதையெல்லாம் ரொம்ப எளிதாக கடந்து செல்ல நினைக்கிறதா திமுக? இல்லை சார், எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி யார் பேசுகிறான்னு முதல்ல பார்க்கணும், என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று பார்க்கணும். இப்போ பேசும்போது அவரே சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டோம், 70 நாள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2016 மார்ச் 12 தான் பேச்சுவார்த்தை குழு திமுக அமைச்சிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பிப்ரவரி 26 தான் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க அமைச்சாங்கன்றதாக நாங்கள் அமைக்க முடியாது. முதல்ல ஒன்று, அன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சி, இன்றைக்கு நாங்கள் ஆளுங்கட்சி. எங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் இருக்குது, சட்டசபை இருக்குது, நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே எங்களுக்கு எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால நாங்கள் முதல்ல அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் கூட்டணின்றது கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை. ஒன்று. ரெண்டாவது இந்த கூட்டணியில் அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா, கூட்டணியோடைய தலைவர், கட்சியுடைய தலைவர் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஒரு கட்சியில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 கருத்து இருக்கும். 100 கருத்துக்கும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக முதல்ல இல்லை. அந்த கட்சி தலைவர் ஏதாவது சொன்னாரா? மாநில தலைவர் இல்லை அகில இந்திய தலைவர் ஏதாவது சொன்னாரா? இல்லை அகில இந்திய பொதுச்செயலாளர் ஏதாவது சொன்னாங்களா? யாருமே இல்லாம ஒரு நிமிஷம், யாரு செல்ல பிறந்தகே சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒரு உடனடியா தொடங்கணும் உடனே தானே சொன்னாரு. நாளை காலையில ஆரம்பிக்கணும், இன்னைக்கு சாயங்காலம் 25 நாளா நாங்க காத்துட்டு இருக்கிறோம் சொன்னாரு. அதுதான் நான் அதுக்கு காரணம் சொல்லிட்டேன்ல, அதுக்கு தெளிவா காரணம் சொல்லி தான் அடுத்த காரணத்துக்கு நான் போறேன். இப்ப அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் பேசுறதுல நம்ம கருத்து சொல்லணும்னா, பிரவீன் சக்கரவர்த்திலாம் யாருன்னு எனக்கு தெரியல, மாணிக்க தாகூர்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. எம்பி சார் அவரு இருக்கட்டும், அதான் 10 எம்பியில் ஒரு எம்பி தானே, ஒரே ஒரு எம்பியா? இல்ல இல்ல, நான் கேட்குறேன், தேர்தல் அரசியல்னு வந்துட்டீங்கன்னா, கல அரசியல்னு போனீங்கன்னா, நான் திமுக சப்போர்ட் இல்லாமல் ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? நான் திரும்ப கேள்வி கேட்பேன். அது தப்பாக போயிடும். ஒன்று, பிரவீன் சக்கரவர்த்தி யாரு, அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு நான் தனிப்பட்டு நானும் பேச ஆரம்பிப்பேன். அது நல்லா இருக்காது, எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஆனால் சத்யன் சொல்றாரு, இந்த மாதிரி கூட்டணி இப்படி இருக்கு, அந்த சார் எங்க கூட்டணி நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். உங்க கூட்டணியில் முதல்ல யார் இருக்கா சார்? அதிமுக நாங்கள் இந்த கட்சியான ஒரு வார்த்தை பயன்படுத்தி அவர் சொன்னார். யார் இப்போ அதிமுகவோட இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. அவர் அடுத்த சொட்டுலையாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட இருந்தது தேமுதிக மட்டும்தான் இருந்தது. அந்த தேமுதிக இப்போ எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, வேணா கேட்டு சொல்லுங்க அட்ரஸோடு. ரெண்டாவது, பிஜேபியோட கூட்டணி என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொன்னீங்க. அந்த கூட்டணியிலே வாங்கின ஓட்டில் யார் இன்னைக்கு இருக்கிறா? ஓபிஎஸ் உள்ள இருக்காரா? பெரியவர் ராமதாஸ் உள்ள இருக்காரா? இப்போ கிருஷ்ணசாமி போன வாட்டி அங்கே இருந்தார், இப்போ கிருஷ்ணசாமி உள்ள இருக்காரா? அதெல்லாம் இருக்கிறவங்க பற்றி எங்க கூட எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. யாரும் வெளியில போல. யாராவது வெளில போயிட்டாங்களா? நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் சொல்லி இருப்பாங்களா? ஒருத்தர் நாங்க அதிமுக கூட்டணியில இல்லைன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? இப்ப எங்க இருக்காத தேமுதிக எங்க இருக்குன்னு சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், தேமுதிக எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க நீங்களே தெரியும். நான் பேச ஒரு சிலர் நான் பேசவே விரும்பல, வெளிப்படையா நான் சொல்றேன், நான் பேசவே விரும்பல. ஆனா எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ எந்த மாற்று கருத்து சந்தேகமோ வரவே கூடாதுன்ற. ஏன் உங்களுக்கு வருது? கொள்கை சார் சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கோபி பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, எங்க கூட்டணியை பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தை இந்த ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் திட்டமிட்டு பண்றாங்கன்ட்டு அவரு சொன்னதுக்கு பதில் நீங்க தான் சொல்லியிருக்கணும் போல தெரியுது. அத இல்ல நீங்க உருவாக்குறீங்கன்னு நினைக்கிறாங்க, இல்ல இவரு நினைக்கிறாருன்னு. எங்களுக்கு எந்த அவசியமே இல்லைன்னு நாங்க சொல்றோம். நாங்க எங்க தலைவர்கள் யாராவது சொன்னாங்களா? இவ்வளவுதான் கேள்வி, ஒரே லைன்ல முடிச்சிடறதுக்கான பதில. ரெண்டாவது இவங்க சொல்றாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ட்டு. இவர் என்ன சொல்றாரு, இவங்க இங்க இருந்தாங்க, இந்த கூட்டணியில் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாருல்ல. நான் என்ன கேட்குறேன், எங்க கட்சியில் இருக்கிறவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு வேற என்னன்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா சுப்பிரமணிய சாமி பேசுனதெல்லாம் எடுத்து பேசலாமா பொதுவெளியில? ஐயா மோடியை பத்தி. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் கணவர் பிரகலாத் ஜோஷி சொன்னதை இங்க விவாதம் பண்ணலாமா?
இல்லைன்னா வந்து யஷ்வந்த் சின்ஹா சொன்னது இங்க விவாதம் பண்ணலாமா? அதெல்லாம் நீங்க விவாதம் பண்ண தயாரான்னு சொல்லுங்க, நானும் பேச தயாரா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருத்தை பத்தி நம்ம பேசுறோம் இல்ல. கூட்டணி நாங்க என்ன சொல்றோம்? முரட்டு அடிமை ஏன் சொல்றன்றது தான் கேள்வி இங்க வரணும். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து கூட்டணி உருவாக்கப்படல, தன்னுடைய சுயநலம் சார்ந்து கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான சுயநலம்? இந்த மாநிலத்துடைய மொத்த உரிமையையும் அடமான வைக்கிறது தான் ஒரே கொள்கை. இப்போ வேளாண் சட்டத்தை மோடி அவர்கள் திரும்ப பெற்றுட்டாரு. ஆனா வேளாண் சட்டம் சிறந்ததுன்னு பேசின இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் இருப்பாருன்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். நீங்க முத்தலாக் சட்டமோ ஆர்டிகல் 370 வரும்போது எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில என்ன சொன்னார்னு பேசலாமா? கூட்டணி தர்மத்துக்காக ஒட்டுமொத்த உரிமையை அடமான வச்சது யாரு? இதுதான் கேள்வி. உதயமின் திட்டத்தையும் உணவு பாதுகாப்பு மசோதாவை அம்மையார் எதிர்த்தாங்க, எதுக்காக ஆதரிச்சீங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க சப்போர்ட் பண்றீங்கிறதுனால தான் நாங்க சொல்றோம் உங்களோட முரட்டு அடிமைன்னு சொல்றோம். வேற உங்களை சொல்லணும் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு பிரச்சனை இந்த மண்ணை காப்பாற்றணுன்றது தான் பிரச்சனை. திரும்ப உங்க கையில இந்த மண்ணை கொடுக்கணுன்ற எண்ணம் மக்களுக்கு முதல்ல இல்லை. உங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்ததுன்றது எங்களுக்கு தெரியல. எதன் அடிப்படையில் நீங்க பலம் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. வாங்கினது 23% ஓட்டு. அந்த 23% ஓட்டு வாங்கினதுல 2 கட்சி உள்ள இல்லை. 18.05 வாங்கின என்டிஏ கூட்டணியிலையும் வந்து 4 பேர் உள்ள இல்லை. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எந்த கணக்கை வச்சு நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. யார் உங்க நம்பி வருவாங்க நீங்க நம்புறீங்க? திரும்பவும் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் உங்க பின்னாடி இல்ல, சிறுபான்மை மக்கள் உங்க பின்னாடி இல்ல, எந்த அரசியல் கட்சி உங்க பின்னாடி இல்ல, படிச்சவங்க இளைஞர்கள் யாருமே உங்க பின்னாடி இல்ல. யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? எந்த நம்பிக்கையில இருக்கீங்க? எல்லாரும் உங்க பின்னால தான் இருக்காங்களா? தமிழ்நாடே எங்க பின்னாடி தான் இருக்குது. அதான் உண்மை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் சொல்றது காரணமா அதானே சார்? சரி, நல்லது சார். நீங்க நான் தான் சொல்லல, 2014 அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் நீங்க பாருங்க. இவங்களோட சப்போர்ட் இல்லாம ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? சரி சரி, ஓகே ஓகே, இதுதான் நான் சொல்ற குற்றம்.